ராமபிரான் அவதரித்த நாளே ராமநவமி கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு ராமநவமி நாளைக்கு 13ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த நாளில் அநேக இடங்களில் ஸ்ரீ ராம பஜனை, சீதா கல்யாண, மகா உற்சவ விழா போன்ற அரங்கேறும். பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் கிருஷ்ணபட்சமி நவமி திதியில் தான் ராம அவதாரம் நிகழ்ந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. மனிதன் உலகில் எப்படி வாழ வேண்டும் என்பதை மக்களுள் ஒருவராக வாழ்ந்து உலகத்துக்கே உணர்த்திய அவதாரமே ஸ்ரீ ராம அவதாரம். ராம அவதாரம் எடுத்த நாளையே ராமநவமியாக இந்துக்கள் வழிபடுகின்றனர். ஸ்ரீ ராமநவமியை வட மாநிலங்களில் 10 நாள் கொண்டாடி மகிழ்கின்றனர். தென்பகுதியிலும் வைணவ சேத்திரங்களில் உற்சவங்களோடு ராமநவமி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாட்களில் ஸ்ரீராமரை வழிபட்டு விரதம் மேற்கொள்வர். ராமநவமி அன்று ஸ்ரீராமர் பட்டாபிஷேகத்தையும் ராமாயண காவியத்தையும் பூஜை அருகில் வைத்து வழிபட வேண்டும். அதோடு வடை, பருப்பு, பானகம், நீர்மோர், பாயாசம் ஆகியவற்றை நைவேத்தியம் வைத்து பூஜையில் கலந்து கொள்பவர்களுக்கு அவற்றை தர வேண்டும். இந்த விழா கொண்டாடப்படும் நேரம் கோடைக்காலம் என்பதால் விசிறி தானம் செய்வது மிகவும் நல்லது. ராமநவமி விரதம் இருக்கும்போது ஸ்ரீ ராமஜெயம் என்று 108 முறை சொல்லி வழிபடுதல் சிறப்பு. ரா என வாய் திறந்து உச்சரிக்கும் போது நமது பாவங்கள் எல்லாம் வெளியேறி விடுகின்றன. மா என உச்சரிக்க நம் உதடுகள் மூடும் போது அந்த பாவங்கள் மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதாகவும் ஐதீகம். இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ராமநவமி அன்று அதிகாலையிலே குளிச்சு வீட்டையெல்லாம் சுத்தப்படுத்திட்டு பூஜை அறையில் ராமர் படத்தை வச்சு அதற்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம் இட்டு துளசி மாலை அணிவிக்க வேண்டும். பின் பழம், வெத்தலை, பூ வச்சு ஸ்ரீ ராமநவமத்தை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும். வழிபாட்டின் போது நைவேத்தியமாக சாதம், பஞ்சாமிர்தம், பானகம், பாயாசம், வடை போன்றவற்றையும் படைக்கலாம். ராமநவமி அன்றைய தினம் முழுவதும் உண்ணாமல் இருந்து விரதம் கடைபிடிக்க வேண்டும். ராமரை பற்றிய நூல்களை படித்தும் அவரது துதியை பாராயணம் செய்வதும் இருப்பதும் நன்மை அளிக்கும். ராமநவமி அன்னைக்கு ராமர் கோவில்களில் நடைபெறும் பட்டாபிஷேகத்தை கண்டு கழிக்கலாம். அர்ச்சனை முடிந்த பின் நைவேத்தியமான சக்கர பொங்கலை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். காலையில் உணவு எதுவும் சாப்பிடாமல் ராமநவமி விரதம் இருந்து ராமபிரானை வணங்கி வழிபடுவர்களுக்கு ஆஞ்சநேயரின் அருள் பார்வை கிட்டும். குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். லட்சுமி கடாட்சியம் கிடைக்கும். பகைவர்கள் நண்பர்களாக மாறி வருவார்கள். வியாதிகள் நீங்கும். தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். குடும்பம் நலம் பெருகி வறுமையும் பிணியும் அழுகும். விரும்பிய பொருட்கள் கைகூடும். ஸ்ரீ ராமஜெயம் என்ற எழுத்தை 108 முறை அல்லது 1008 முறை எழுத தொடங்கலாம். ஸ்ரீராம என்ற நாமத்தை 3 அல்லது அடுத்தடுத்தவாறு உச்சரிக்க வேண்டும். இந்த பேராற்றல் வாய்ந்த மந்திரத்தால் ஆணவம் அழிஞ்சு அன்பும் அறிவும் உண்டாகும். மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் விளையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை சேரும்.